ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கங்க. என்ன பண்றீங்க? என்ன? நான் கோயில் பூசாரிங்க. கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் பூசாரிங்க. அப்புறம் வர்ற புதன்கிழமை அன்னைக்கு சாட்டுறாங்க. ஆமாங்க. அப்புறம் 8 நாள் கழிச்சு கம்பம் போடுவாங்க. அந்த 8 நாள் கம்பம் போட்டோன்னே மாடெல்லாம் கூடிருங்க. மாடெல்லாம் கூடினா புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, இந்த மாதிரிங்க திருச்சி அங்கிருந்தெல்லாம் மாடு வாங்குறதுக்கு வருவாங்க. மாட்டை வாங்கிட்டு ஒரு காரியத்தை வேண்டிட்டு போவாங்க. அந்த காரியம் நடந்துருச்சுன்னா ஒரு காலக்கண்ணா மாட்டுக்கண்ணா கொண்டாந்து சாமி கேசோட கொடுத்துருவாங்க. ஆமாங்க. அப்புறம் சாட்டி முடிஞ்சோடனே 8 நாள் கழிச்சு கம்பம் போட்டுருவாங்க. கம்பம் போட்டு 8 நாள் கழிச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு பொங்கலுங்க. தேர் பௌர்ணமி அன்னைக்கு இருப்பாங்க. சித்ரா. ஆமாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. ஆமாங்க. இன்னையிலேருந்து மாட்டு எல்லாம் கூடிருச்சுங்க. எல்லாம் கூடிருச்சுங்க. போன வருஷத்துல எத்தனை மாடுகள் வளர்த்துருந்தீங்க? போன வருஷம் ஒரு 10,000 மாட்டுக்கு மேல இருக்குங்க. ஆமாங்க. நீங்க எப்படி பாரம்பரியமா அப்படியே வந்து? ஆமாங்க. எனக்கு முறை இருக்குதுங்க. ஆமாங்க. 14 முறை இருக்குதுங்க. 5 மாசத்துல 10 நாளைக்கு வருங்க. எல்லாம் இந்த மாதிரி இப்போ எனக்கு 6 நாள் முறைங்க. இந்த 6 நாள் பண்ணோடனே தேர் முறைக்காரர் அடுத்த முறைக்காரர் வந்துடுவாங்க. புதன்கிழமை அன்னைக்கு நான் முறை ஒப்பிச்சிருவானுங்க. அப்புறம் அந்த புதன்கிழமை முறை ஒப்பிச்ச பிற்பாடு மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு பழையபடி நான் 4 நாளைக்கு பண்ணுவேனுங்க. ஆமாங்க. ரொம்ப நன்றிங்க. மணிங்க. ஆமா. நான் இதே ஊர் தானுங்க. ஓலப்பாளையங்க. ஆமாங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கண்ணபுரம் ஏரியால நடக்கிற தேர் திருவிழாவில் சந்தை கடை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கயிறு மற்றும் மாடுகளுக்கு தேவையான எல்லாம் விற்கிற ஏரியா. ஆக்சுவலி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் காட்டி கடையெல்லாம் அதிகமாக வரல, கொஞ்சம் கொஞ்சமாக கடை வந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள நடக்கிறதுக்கே இடம் இல்லை, அந்த அளவுக்கு செம்ம க்ரௌட் ஆகிரும். ஓகே, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 கடை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே டீட்டெயில் கேட்டு பார்த்துருவோம் என்ன சொல்றாங்க என்ன ஏதுன்னு. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சாட்டை குச்சி கம்பு எல்லாமே வச்சிருக்காங்க. ஐயா கிட்ட அப்படியே டீட்டெயில் கேட்டுடலாம். ஐயா வணக்கம். இருங்க மைக் மாட்டிக்கிறேன். உங்க பேருங்க ஐயா? உங்க பேரு மாதையன். நீங்க எத்தனை வருஷமா இங்க கடை போட்டுருக்கீங்க? 40 வருஷமா போடுறோம். 40 வருஷமா போடுறீங்க. நீங்க முதல் நாளே போன வருஷம் நிறைய கடைகள் வந்தது, இந்த வருஷம் கடை அதிகமா வரலையா? எலெக்ஷன் டைம்ல கூட்டம் இல்லைங்க. எலெக்ஷன் டைம் காட்டி கூட்டம் கம்மிங்க. நாளைக்கு நாளானிக்கு கடைகள் எல்லாம் நிறைய வந்துரும். கடை இதுதான், இதுக்கு மேல கடை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா. வீக்கா வந்தோம்னா சாட்டை குச்சி எல்லாம் வாங்கிக்கலாம். ஆமா. நிறைய வாய்ப்பு இருக்கு. இது என்ன ரேட்டுக்கு ஐயா வரும்?
60, 50, 40. அந்த சுங்க வச்சதெல்லாம் அது 60 ரூபாய்ங்க. 60 ரூபா. சரி சரி. நீங்களே சொந்தமா தயார் ஆமா, பண்ணிடுறீங்க? நாங்களே சொந்தமா தயார் பண்றோம். சொந்தமா தயார் பண்ணி கொண்டாருங்க. சரி சரிங்க. அது போக கயிறெல்லாம் இருக்குதுங்க. மாட்டு கயிறுலாம் இருக்குங்க. செட்டு கவர் எல்லாம் என்ன ரேட் வரும் ஜல்லிக்கட்டு காலைக்கு? அதெல்லாம் 1600 ரூபாய் இருக்குங்க. 1600 ரூபாய் இருக்குங்க. ஆமா. அது போக இன்னும் குவாலிட்டியா வாங்கும்போது 2000 3000 வருதுங்க. இந்த மாதிரி கயிறு இதெல்லாம் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா வாங்கலாங்க? வாங்கலாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? அஞ்சூருங்க. அந்தியூருங்களா? அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. சொல்லிடுறேங்க. 90 95 95 62 13. இது வந்து எத்தனை நாள் மட்டும் நடக்குங்க இந்த சந்தை? 10 நாளுங்க. 10 நாள். 10 நாள். 10 நாள். 10 நாள். 10 நாள். இன்னைக்கு முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம். மூணாவது நாளைக்குள்ள ஃபுல் க்ரௌட் ஆயிடும். சரி ஓகேங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு முதல் நாள் காட்டி கடை எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இப்போதான் அது போக இறக்குறதெல்லாம் இறக்கி இருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 4வது நாள் இல்லைன்னா 3வது நாள் வீடியோ எடுத்து போடுறோம் எப்படி இருக்குன்னு எதுன்னு. ஓகே, அப்படியே பதிவு போடலாம் நண்பர்களே. உள்ள யார் யார் வந்திருக்காங்க, எத்தனை கண்ணு கொண்டு வந்திருக்காங்கன்னு டீட்டெயில் கேட்டுருவோம். வணக்கம் அண்ணா. வணக்கண்ணா. வணக்கண்ணா. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க, எங்க இருந்து வரீங்க என்ன? அண்ணா நாங்க எடப்பால இருந்து வரோம். இப்ப நேத்து சாயந்தரம் மாடு இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு 60 மாடு வந்திருக்குண்ணா. 60 மாடு? ஆமாண்ணா. இது வந்து சந்தையில முதல் நாள். இன்னைக்கு எத்தனை நாள்? இன்னும் ஒரு வாரம் இருக்குண்ணா. ஒரு வாரம் இருக்கு. 10 நாள் மட்டும் நடக்கும். ஆமா, 10 நாள் இருக்கு. சரிங்க. என்னென்ன மாதிரி மாடுகள் கொண்டாந்துருக்கீங்க? அண்ணா பால் மாடு, கறவை மாடு, பூச்சிக்காலை, கன்று, கெடேரி கன்றுகள், காலக்கண்ணு எல்லாமே இருக்கு. அங்கை மாதிரில எல்லா ரகமும் இருக்குண்ணா. சரி ஓகேண்ணா. ஓகேண்ணா. நன்றி. பதிவுல பாத்துக்கலாம். நன்றி. மாடுகள் எல்லாமே தண்ணி அமைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து வந்துட்டேன். ஒருத்தர் பக்கத்துல மிரட்டுறீங்கன்னே வர்றேன். அந்தல போய்கிறேன். அதாவது ஏற்கனவே ஆப்போசிட்ல இருக்கிற இது வந்து நம்ம சிவகிரி அவங்க போடுற திடல் வந்து இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாம் காலையில் நேரமா இருக்குங்காட்டி கண்ணுக்கு தீவனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. டாய் உரும்புகார இங்க பாருங்க, மண்ணை பறிக்கிறக்க ஆரம்பிச்சுட்டான். டாய் ஒத்த கபுரம் போட்டு வச்சிருக்கிறாங்க. விதவிதமா ரகரகமா கன்றுகள் நிறைய இறங்கி இருக்கு, மாடுகள் இறங்கி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா கருடமுக காரின்னு நினைக்கிறேன். சுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல சைஸ். இந்த மாதிரி பெரிய வர்க்க மாடுகள் வந்து என்ன இங்க நம்ம கண்ணபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம். அருமையான செவலக்கால ஆள் மிரட்டிக்கிட்டே இருக்கேன். ஓகே, மாடுகளுக்கு பூராமே தண்ணி தீவனம் காட்டிட்டு இருக்காங்க. அதனால ஃபுல் டீட்டெயிலாக கேட்க முடியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து பார்க்கலாம். மாடுகள் கன்றுகள் வந்து வரத்துகள் வந்துட்டே தான் இருக்கு. ஓகே, அடுத்த பதிவுகளில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே போட்டு எடுத்துடலாம் நண்பர்களே. இங்க வர்றேன். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.